நிறைய பேர் பேசிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த பாடலை பற்றி உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்னென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு திருக்குறள் தெரியும், பெரிய புராணம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா என்ன வளர்த்தது தமிழ் சினிமா தான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று என்னுடைய தாயை வாழ்த்தி எம்ஜிஆர் அவர்களை நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காலடியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம் தான் இருக்கும். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் இருந்து. ஆகவே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில இன்று வரை தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணம். என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா பக்கங்களையும் தந்தது தமிழ் சினிமா தான். ஆகவேதான் சினிமா பாடல்களை எப்படி இசையமைக்க பொழுது அதுக்கு வரி எப்படி வர வேண்டும் என்பதிலே எங்களுடைய விமர்சகர்கள் சொல்லுவார்கள், தாயகத்தை பற்றி போடையில் என்ன பாட்டு, பாட்டுக்கு வரிகளே தேவையில்லை என்று என்னுடைய மாணவி தரிசி சொன்னார். சொன்னது சரி, அவ இசை மிகப்பெரிய கட்டிக்காரி. அப்படி அவ சொன்னான். இந்த பாடல்களுக்குரிய வரியை இந்த கசட்டை கேளுங்க. ஜாலிசையே செந்தமிழே, இதயத்தை பாலாக்கும் தீந்தமிழே, முந்தமிழர் ஈழத்திலே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டது போல் வந்து விட்டாய், உன்னை என்னிடம் தந்து விட்டாய். எல்லாரும் ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்ட இந்த செய்தியை இந்த காதல் பாடலிலே ஓட விட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எல்லாருடைய கதையை மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக. அடுத்தபடியாக போராட்டம் என்கின்ற பாடலை பாருங்கள். எனதாசை தங்கச்சி, எனதாசை தங்கச்சி, உன்முகத்தின் சிரிப்பிக்குள்ளே நான் இருப்பேன் அப்படின்னு வரும். எனவே ஒவ்வொரு தங்கையினுடைய சிரிப்பிக்குள்ளும் அண்ணன் இருக்கின்றான் என்பதை வரியாக கொண்டு வர வேண்டும். ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான், உயிர் போகும் அதற்குள் தான், நீ மண்ணில் கோளை போல் வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி அதை திரும்ப வரும். உன்னெஞ்சில் உறுதி வேண்டும், உயிர் காக்கும் திறமை வேண்டும், தன்மானம் அதற்குள் வைத்து தலை நிமிர்ந்தே வாழ்ந்திட வேண்டும். அதுல உயிர் காக்கும் திறமை வேண்டும் என்றது சரியான முக்கியமானது. மடத்தனமாக உயிரை விட்டு விடக்கூடாது, அது தவறு. 100 வயசு வரை எல்லாரும் உயிரோட இருக்கணும், அதுக்குள்ள செய்ய வேண்டிய எல்லாம் செய்யணும், உயிரை விட்டுடக்கூடாது. அதை வச்சு அந்த பாடலை நாங்க எழுதியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பிறகு செத்தவனின் கதையை மற்றவனும் நினைத்து உலகை திருத்தணும் வா, புத்தம்புது முடிவை சட்டமதில் எழுதி உலகை திருத்தணும் வா. என்னுடைய தம்பி, எனக்கு 2, என்னுடைய அம்மாவுக்கு இன்னொரு சகோதரி, என்னுடைய தம்பி என்னை போலவே இருப்பார். அவரை கொன்று விட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அனாதைகளாக போய்விட்டார்கள். அந்த தம்பியினுடைய பிரிவு, அந்த தம்பியினுடைய பாசம், இவைகள் பாடல்ல வரணும். செத்தவனின் கதையை மற்றவனும் நினைத்து உலகை திருத்தணும் வா, பிளீஸ் கொலை செய்யாதீங்க. இதுதான் அந்த பாடலினுடைய வரி. அதற்குள்ளே எல்லாமே இருக்கு. ஆஸ்கார் பரிசு பெற்ற வாய் ஏன் என்ற படம் ஆஸ்கார் பரிசு பெற்றது. அந்த வரியை அங்கே அதில் போட்டிருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு பாடல்களையும் இருக்கின்ற வரி கிட்டத்தட்ட 2000 ஆண்டு தமிழ் இலக்கியத்திலிருந்து புழிஞ்சு அதை படிச்சு விஞ்ஞானத்திலிருந்து உள்ள அட்டிச்சு அந்த பாடலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். இந்த பாடல்களில் நாட்டார் இசைக்கருவிகள் வந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு விமர்சனம் வந்தது. இந்த திரைப்படம் ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம். ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்தில் தில்லாராம் மோனாம்பாள் நாதஸ்வரத்தை வாசிக்கலாம். நாட்டார் இசையை பாவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் படத்தினுடைய கதைக்கேற்றது மாதிரி தான் வாசிக்கணும். ஆகா, நான் ஒரு தமிழர், எழுது நாதஸ்வரத்தை தமிழே வாசி, ஜேம்ஸ் பாண்ட் துப்பாக்கியோடு ஓடுவோம். இதுவா கதைக்கும் பாடலுக்கும் கருத்துக்கும் வாத்தியத்துக்கும் என்ன பொருத்தம்? எந்த வாத்தியத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இசை அல்ல, கதை. ஆகவே படத்தை பார்த்த பிறகுதான் இதுல நாதஸ்வரத்தை போட்டிருந்தா
இதுல தவில போட்டிருந்தா செல்லத்திர வாத்தியம் அதை ஒரு கோமாளி உலகத்தில் இருக்கொண்டு அவர்களே பேசுகிறார். ஆகவேதான் வாத்தியங்களோ எதுவோ ஒன்றை முழுதாக பார்க்கின்ற பொழுதுதான் வரும் என்பதையும் இந்த நேரத்திலே தாழ்மையுடன் நான் கூறிக்கொண்டு, அதே நேரத்திலே இந்த திரைப்படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இந்த திரைப்படத்துல வசந்த் சொன்னது மாதிரி எல்லா சாக்கடையிலையும் நான் விழுந்துட்டேன், எல்லா சாக்கடையும் பார்த்துட்டேன். ஆனா எங்க போனாலும் டென்மார்க்ல நான் 25 வருஷமா வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் என்ன உலகத்துல எங்க போனாலும் தோல்வி அடையாமல் காப்பாற்று. அந்த பெருமையை நீங்க எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் ஒரு தரம் தோற்கடிக்க முடியாது என்பதை நீங்க ஒவ்வொரு தரம் மனசுல உறுதிப்பட எண்ணி சிறப்போட வாழவோடும். இந்த அரங்கில் இந்த மேடைக்கு நான் ஒரு தனி மனிதன் என்று சொல்றார்கள். நான் தனி மனிதன் இல்லை. நீங்கள் என்னுடைய உறவுகள். யாருடைய விட்டே நான் வருவேன். நான் வந்தால் எனக்கு சாப்பாடு தருவதற்கும் படுக்கிறதுக்கு டென்மார்க் பூரா உள்ள தமிழன் இருக்கின்றான். ஆகவே டென்மார்க் மக்களினுடைய அந்த ஆதரவு தான் இந்த படமே அல்லாமல் செல்லத்திர மாசம் ஒரு பொருள் அல்ல. டென்மார்க்கில் இருக்கிற 10,500 பேரும் வெற்றி பெற்றான் என்று பேர் சொன்னால்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். டென்மார்க்கில் இருக்கிறவன் அழிஞ்சான்டா நான் நரகத்துக்கு தான் போவேன். நான் இந்த நாட்டில் வாழ்ந்து நான் இந்த நாட்டு 10,500 பேருக்காக பாடுபடாவிட்டால் என்னுடைய பிறப்பு அர்த்தமற்றதாக போய்விடும் என்பதற்காகத்தான் டென்மார்க்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னை பற்றி மிக கேவலமாக எழுதிய என்னுடைய மாணவி ஒருவிக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இதுபோல என்னுடைய மாணவர்கள் மேலும் என்னை திருத்தி எழுத வேண்டும் என்று அவருடைய தாழ்மையுடைய கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் எனக்கு இத்தனை வயசாகிட்டது, என்னுடைய மாணவன் வந்து என்னை பற்றித்தான் எழுதுறான் என்று சொல்லி சொன்னார். அதை விட என்ன பெருமை இருக்குது, அதுதான் பெருமை என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.